அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில அதாவது தூக்கமின்மை அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவா இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் முதல் வயதான வரைக்கும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது பார்க்கிறோம். முன்பு நமக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் இல்லை. அந்த காலத்துல பார்த்தேன்னு சொன்னா எல்லாருக்குமே சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருவாங்க. காலையில சீக்கிரம் எழுந்துருவாங்க, இரவு சீக்கிரம் படுத்துருவாங்க. ஏன்னா அப்போ வெளிச்சம் இல்லை, லைட் எல்லாம் இல்லை. அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு தூக்கம் நார்மலா இருந்தது. அது மாத்திரம் இல்லை, மெஷினரிஸ்லாம் இல்லை. இப்போ மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இது போன்ற சைக்கிள், காரு, பஸ்ஸு இதெல்லாம் இல்லாத காலத்துல மனிதன் நல்ல உடல் உழைப்பு இருந்தது. அப்போ உழைப்பு இருந்தது, நல்ல ஆரோக்கியமான ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் கெமிக்கல் போட்டு வளர்க்குற காலமே இல்லை. அப்போ இயற்கையோட இணைந்து வாழ்ந்த காலத்துல தூக்கம் பற்றி பெருசா பிரச்சனை அநேக பேருக்கு இல்லாம இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல பல காரணங்களால் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தூக்கம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக நம்ம உடம்புல மெலாட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு. அதோட செக்ரீஷன் இருந்தாதான் நமக்கு தூக்கத்தை அது ஊக்கப்படுத்தும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதற்கு நம்ம உடம்புலேயே ஒரு கிளாக் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வாட்ச்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். டைம் பார்த்து சொல்றோம், ஓகே 10 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, சாப்பாடு டைம் ஆச்சு, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சுன்னு. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயுமே ஒரு கிளாக் இருக்கு. அது சுப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளையில் அது ஒரு பகுதி. அதுதான் ஓகே இது மார்னிங், இது ஈவினிங், நைட்டு, இது காலையில் சாப்பிடணும், ஜீரணம் பண்ணணும், அதுக்கான கிளாக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அதுக்கு மெயினாக அந்த கிளாக்கு டைம் அப்போ நம்ம டைம். இப்போ நம்ம வாட்சுக்கு எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போ வேற ஊருக்கு போகிறோம், இங்கேருந்து இப்போ ஆஸ்திரேலியா போகிறோம்னா அப்போ டைம் ஆயிடுச்சு, மாற்றி வைக்கிறோம். ஸோ அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, வெயில் காலம், குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுடைய முக்கியமான வேலை தான் இந்த மெலாட்டோனின் செய்யக்கூடிய வேலை. இந்த மெலாட்டோனின் எப்படி நமக்கு உடம்பு வெளிச்சத்தில் எது பகல் இரவு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு இது வெளிச்சம். இப்போ காலையில் சூரிய ஒளி இருக்கும் போது மெலாட்டோனினுடைய உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 6 மணிக்கு மேலே சூரிய ஒளியோ இல்லை வெளிச்சமோ கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக மெலாட்டோனினுடைய உற்பத்தி அதிகமாகும். இதை வச்சு நம்ம உடம்பு ஓகே இது பகல், இது இரவு. பகல்ல இவர் அதிகமாக வேலை செய்யணும், இரவுல இவர் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லா உறுப்புகளும், இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்துக்கும் அது இந்த டைமிங் ஏற்ற மாதிரி அந்தந்த மிஷினை அதோட ஃபங்க்ஷனை அது ரெகுலேட் பண்ணுது. பட் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லைட்டு 24 ஹவர்ஸ் நமக்கு லைட்டோட சோர்ஸ் நமக்கு கிடைக்குது. எப்போ வேணா நம்ம சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது. ஃபோன் இருக்கு, டிவி இருக்கு. ஸோ அது கண்டினியூஸாக நம்ம கண்ணுக்கு அந்த ஒளி வந்துட்டே இருக்கிறதுனால இந்த மெலாட்டோனின் செக்ரீஷனுக்கு உற்பத்திக்கான தடை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அது இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குறோம் அப்படின்னா 10 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 9 மணிலேருந்தே நம்ம அந்த லைட்டிங்கை நம்ம கம்மி பண்ணணும். நம்ம கண்ணுக்கு நேரடியாக ஒளி படுறதோ வெளிச்சம் படுறதையோ நம்ம கம்மி பண்ணோம்னா நம்ம சீக்கிரமா அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நம்ம லாஸ்ட் தூங்குற நிமிஷம் வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருக்கோம், ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம், வெளிச்சமா பார்த்துட்டு இருக்கிறோம்னாலுமே 10 மணிக்கு நம்ம தூங்க போனாலுமே உடல் அளவுல அந்த சோர்வு இருக்கும். பட் நமக்கு நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்புகள், மூளை அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்குது. ஸோ அதை ஆமா, ஸோ அதை நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டு, இப்போ 10 மணினா 9 மணிக்கு மேலேயே நம்ம ஃபோன் பார்க்கறத நிறுத்திடணும். மற்ற டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டல் லைட் இல்லை மீடியம் லைட்ல புக்ஸ் படிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல தூக்கத்துக்கு அது நல்ல உதவியாக இருக்கும். இப்போ தூக்கத்துக்கான முத்திரை நம்ம சொல்லலாம். இன்னும் சில விஷயங்கள், உணவுகள், அதெல்லாம் நம்ம சொல்லலாம். பொதுவா நல்ல காய்கறி, கீரை, பழங்கள் எடுத்துக்கிட்டாலே நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்குது. அது பேலன்ஸ் ஆயிடுது.
டாக்ஸின்ஸ் வெளியேறும் பாடியில இருந்து. ஆ. அதுக்கு கழிவு முந்திரி. அப்புறம் விட்டமின்ஸ் பேலன்ஸ் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்ராஸ். தூக்கம் நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரணும். ம். அதுக்கு முத்ராஸ் நம்ம சொல்லித்தரோம். இப்போ ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு வந்து ம்ஹும். நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் நைட்ல படுத்துட்டு அமைதியா 2 கையிலும் இது போல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே படுத்துட்டு செஞ்சீங்கன்னா இது ஞான முத்திரை அப்படின்னு பேரு. ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு இது நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஆழ்ந்த தூக்கம் வரும். அதே போல இன்னொரு முத்திரை வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம மோதிர விரல் இருக்கு, அது கீழே கோட்டில் இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான பேலன்ஸ் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குழந்தைகள் இருக்காங்க, சரியா எழலை, சுறுசுறுப்பா இல்லை, அதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த முத்ரா செய்தால் போதும். அடுத்தது உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி இது வந்து காலையில் இரவு உணவுக்கு முன்பு காலையில் 2 மினிட்ஸ், இரவு 2 மினிட்ஸ் பண்ண போதும். இந்த ஞான முத்திரை மாத்திரம் நைட்டில் மாத்திரம் பண்ணணும். 5 மினிட்ஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ் நீங்கள் இப்படி வச்சுட்டு பண்ணணும். இவ்வளோதான். இது கடைப்பிடித்தால் படிப்படியாக உங்களுக்கு தூக்கமின்மை சரியாக்கும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.